தமிழை விட்டுட்டு தினேஷ் ஃபாரின் போனோன்னே ஒவ்வொரு வருஷமும் அவ இதை தான் கல்யாண நாளா கொண்டாடிட்டு இருந்தா. ஊரறிய தாலி கட்டிட்டா என்ன, கடவுள் சாச்சா தானே தாலி கட்டினான்னு அந்த நாளை தான் கல்யாண நாளா கொண்டாடிட்டு இருந்தா தமிழ். அப்போ தமிழ் கட்டுல முத தாலி கட்டினவன் தினேஷ் தான். ஆமா, ரொம்ப நாளா ரகசியமாவே தான் வச்சிருந்தா. தினேஷ் இப்படி லவ் பண்ணாரா? அவர் காதலை விவரிக்கவே முடியாது. அவளை அன்னைக்கு எப்படி காதலிச்சாரோ அப்படிதான் இன்னும் காதலிச்சிட்டு இருக்காரு. காதல்னாலே அது தினேஷ் அண்ணன் தான். காதல்னா இப்படிதான் இருக்கணுங்களுக்கு உதாரணமே அவங்க தான். உண்மையிலே தினேஷ் தான் உண்மையிலே காதலிச்சிருக்கான். அவன் காதல் தான் உண்மையான காதலி. சரி, அப்ப தினேஷையும் தமிழையும் பிரிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடக்கும் போது ஏன் இவங்க சொல்லல? அதாங்க விதி. தினேஷ் நல்லா இருக்கட்டும்னு தமிழ் விட்டு கொடுத்தா, தமிழ் நல்லா இருக்கட்டும்னு தினேஷ் விட்டு கொடுத்தாரு. ஆக மொத்தம் 2 பேருமே விட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க காதல் அப்படியே பிரிஞ்சு போச்சு. தாலி கட்டின அன்னைக்கே பிரிஞ்சுட்டாங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தமிழ் தினேஷ் ஒய்ஃபா தான் வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா தப்பான தகவல், தினேஷுக்கு வெளிநாட்டிலே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டி இருக்குன்னு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் அந்த தாலியை கலட்டுதான். விதி எப்படி எல்லாம் விளையாண்டுருக்கு. ஆனா ஒண்ணு, அவன் கடவுள் சாச்சா கட்டின தாலி அவளை அவனுக்கே திருப்பி கொடுத்துருக்கு. அதாமா உண்மை. சார், தினேஷ் இப்படிப்பட்டவரா? நினைச்சாலே புள்ள இருக்குது. சரி, அப்போ இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தமிழுக்கு கல்யாண நாளை கொண்டாடிடலாம். அதுக்குதான் மாமியார 2வது தாலி கட்டும் போது கூட அந்த அண்ணன் பெருசாவே எடுத்துக்கல. சும்மா விளையாட்டுக்கு தெருலச்ச தாலி கட்டிட்டாரு. நான் சேட்டக்காரன்னு நினைச்சேன். அவர் எல்லாமே காரியமா தான் பண்ணியிருக்காரு. இப்பதான் தினேஷ் மேல ஒரு மரியாதையே வருது. ஆனா ஏன்டி இவனால என்கிட்ட சொல்லவே இல்ல? அவ மரப்படி தாலி கட்டினோன்னு அந்த நாள் தான் கல்யாண நாளா கொண்டாடிட்டு இருந்தா. ஆனா இந்த நாள் அவ மறக்க மாட்டா. அது மத்த நாள் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், மறந்துட்டோம். ஆனா இன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லையே, அதான் தச்சல சொன்னேன். சரிம்மா, அவங்க 2 பேரும் வர சொல்லி இன்னைக்கு கல்யாண நாளை கொண்டாடிடலாம். தமிழே சீக்கிரம் வா. ஆமாமா, பிள்ளைங்களாம் வந்த உடனே கேக் எல்லாம் வெட்டி அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடிடலாம். ஆமாயா, அவனெல்லாம் பாராட்டியே ஆகணும். ஆமா, அவர் அன்னைக்கு தாலி கட்டின அன்னைக்கு வெளிநாட்டுக்கு போனாரு. அவர் எப்படி போனாரு? அது ஏன் கேக்கீங்க? அவர் எப்படி துடிச்சு போனாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். போவதுக்கு மனசே இல்லாம தான் போனாரு. துடிச்சு தான் போனாரு. தமிழ் அதுக்கு மேல யோசித்து பாருங்க. தாலி கட்டின அன்னைக்கு புருஷன் வெளிநாட்டுக்கு போனா ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் ஊரறிய தாலி கட்டியிருந்தா கூட பரவாயில்ல. ரகசியமா கட்டிட்டு போனாரு. எவ்வளவு பாடம் அனுப்பிச்சிருப்பா. தமிழே, இங்க வாய. உனக்கு ஏண்டி என் மேல இவ்வளவு காதலி? யாரு? நீங்க தான் என் மேல உசிரியே வச்சிருக்கீங்க. நீ எல்லாமே நீங்க தான். இந்த நாளை நம்மளால மறக்க முடியாதுல்ல? மறக்க முடியாது. அன்னைக்கு நான் பட்ட நரக வேதனையை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. தமிழே, தாலி கட்டின உடனே புருஷனை நினைக்க ஆரம்பிச்சேன். ஆனா அடுத்த நொடி நீங்க என்ன விட்டு தூரமா போயிட்டீங்க. நரகமா இருந்தது. தமிழே, நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா போனேன்? அப்பெல்லாம் இதே மாதிரி போன் வசதி எல்லாம் கிடையாது. இருந்தா கூட மனசு ஆறுதலா இருந்திருக்கும். எவ்வளவு வலியும் வேதனையும் அனுப்பிச்சிருப்பேன். யோசித்து பாரு. கெட்டின பொண்டாட்டி அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டமேனு எப்படி துடிச்சிருப்பேன். வாடி என் ரசாத்திக்கு வா. ஆனா ஒண்ணு, எனக்கு அந்த கடவுளை திருப்பி கொடுத்துட்டாரு. என்னங்க? இங்க வா. இதே மாதிரி எப்பவும் உங்க கூட இருக்கணும். எப்பவும் இருப்போம். சரி, திருப்போன்னு வாரேன். நானுல என்னாச்சுது? அக்கா வீட்டுக்கு போயிட்டானுவ. அக்கா வீட்டுக்கா? அக்கா தான் அந்த பாதி அங்க கூட்டிட்டு போயிட்டா. அது சொல்லக்கு தான் வந்தேன். இங்க எல்லாம் தேடுவாங்கல்ல. அக்கா சாயங்காலம் போல கூட்டிட்டு வரேனா? சரிங்க. நம்ம அக்கா வீட்டுக்கு போயிட்டு வருமா? சரிங்க. என் செல்லம், என் ரசாத்தி, என் கண்ணு, என் பட்டு. இன்னைக்கு தான் கல்யாண நாளே. இங்க என்ன சொன்னீங்க? இங்க வரைக்கும் கேட்கவே. ஐயோ, இவ இருக்கதே நான் மறந்துட்டேனே. தினேஷ் என்ஜாய். ஐயோ மதனே, அதெல்லாம் நாங்க கேட்கல. ஐயோ, எல்லாருக்கும் கேட்டுட்டா? பின்ன இப்படி கத்தியா சொல்லுவீங்க? சரி, டூட்டிக்கு கிளம்புவோம். அக்கா, செம்மலியக்கா, நான் டூட்டிக்கு கிளம்புறேன். மாமா, டூட்டிக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா, சரி நீ பாத்து இருந்துக்கா, நான் கிளம்பிட்டேன். இருங்க வா. ஐயோ, பார்த்த விட மாட்டாள. இல்ல நீ வேலை பாரு, நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? ஐயோ, இனி நான் எங்க கிளம்ப? அதிர நீ வேலை இருந்தா பாரு. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டா. ஐயோ, இல்ல கிஷோரு லீவ் போட சொல்லிருக்க, அதான். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? உன் கூட தான் 2 நாள் இருப்பேன்னு சொன்னீங்க. அதான் கிஷோர் லீவ் போட்டிருக்கான்ல. முத நீங்க என்ன பார்த்து பேசுங்க. வேண்டாம். எங்க பாரு, அப்படிலாம் விட மாட்டேன்.
இருந்தாலும் இருந்தாலும் வேண்டாம். கிளம்பு. வேண்டாம். முடியாது. கிஷோர லீவ் போட சொல்லியிருக்கேன். அவனுக்கும் தேன்மொழிக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது. லீவ் போட சொல்லணும். அதான். அது இருக்கட்டும். அப்ப என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? எங்க தனியா விட்டுட்டு போறேன்? போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன். முடியாது. நீங்க என் கூட கொஞ்ச நாள் இருப்பேன்னு சொன்னீங்கல்ல. ஆமாடி செல்லம். இருந்தாலும் அவனும் பாவம் இல்ல. புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவன் பாட்டுல போறான். அதனால அவனுக்குள்ள பிரச்சனை வருதுல்ல. அவன் டூட்டிக்கு போனதே என்னாலதான். என்னால அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. அதான் நான் டூட்டிக்கு கிளம்பிட்டேன். ஆனா உங்க உடம்புக்கு சரியாவலல்ல. அதெல்லாம் இப்ப நான் நல்லாதான் இருக்கேன். நீ என்ன நல்லா பாத்துக்கிட்டல, நான் நல்லா ஆயிட்டேன். அப்ப சாப்பிட்டுட்டு போறீங்களா? சரி, உன் கையால விட்டு விட நான் சாப்பிடுறேன். சரி, ஒரு நிமிஷம் பொறுங்க. சரி. போயிடக்கூடாது மாமா. இல்ல போகல. நாங்க சாப்பிடுங்க. எல்லாரும் வீட்டுல ஒத்தனை காணோம். எல்லாரும் வெளியில போயிருக்காங்களா. செம்பல் எத்தியும் மதன் மாமாவும் மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. ஓ, அதான் வீடு அமைதலா இருக்கோ? ஆமா. சரி, வீட்டு எங்கேயும் போயிடாத. பத்திரமா வீட்டுக்குள்ள இருக்கணும்னா. அதான் சொன்னேன், நான் தொலைஞ்சிருவேன். அதுக்குதான் சொன்னேன் நீங்க வீட்டுல இருங்கன்னு. ஐயோ, குழந்தை மாதிரி பேசுவா. சரி, என்ன கூப்பிட்டு விட நேரம் ஆகுது. நானும் வரட்டா? எங்க? உங்க கூட. பாரு, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். அதான் அப்பாவும் அங்கதானே இருப்பாங்க. அப்பா கூட இருந்துக்கிட்டு தானே. அங்கெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? நான் எங்க அப்பா கிட்ட இருக்கும் போதெல்லாம் வருவேன்ல. அதெல்லாம் வேண்டாம், விடு. இங்க இருந்தா நான் தொலைஞ்சிருவேன். அங்க இருந்தா தொலைய மாட்டேன்ல. நல்லா பேசு. வீட்டுக்குள்ளே இரு, தொலைய மாட்டேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. தொலைஞ்சாலும் தொலைஞ்சிருவேன். படுத்தாதடி, உருட்டி விடு, நேரம் ஆகுது. அப்ப நானும் வரணும்னு சொல்லுங்க. அங்கெல்லாம் வரக்கூடாது. நான் வருவேன். ஐயோ, தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டால. பாரு, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். அம்மா அனுப்பிங்க. அவ்வளவு விக்கி மாமாவும் வீடு பார்க்க போயிருக்காங்க. ஓ, அங்க போயிருக்கானோ? சரி. சரி, வா கிளம்பு. என்ன சொல்றீங்க? ஆமா, வா. அதான் தொலைஞ்சு போயிருக்காம. ஆமா, இங்க தொலைஞ்சிருவேன். நீ தொலைய மாட்டேன், என் மனசுக்குள்ள எல்லாம் இருக்கா. நான் வேலைக்கு போன மாதிரி தான். ஆமா. என்ன? ஒண்ணு இல்ல. சரி, நான் கூட்டு போவேன். இதெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். சரி. இடையில் தனிமை தழும்புதே நதியாய், கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா, நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே. உங்களுக்கு என் மேல கோமே வராதா? நான் தேவையில்லாம அடம் பிடிச்சு உங்க கூட வரணும்னு சொல்றேன். உங்களுக்கு கோமே வரலையா? எப்படி கோவம் வரும்? சந்தோஷமா இருக்கு. எங்க போனாலும் என் கூட இருக்குன்னு நினைக்க பாரு. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. அப்படியே நீ இருக்கா, இப்ப எப்படி கோவம் வரும்? அப்பா, தினமும் உங்க கூடயே நான் இருக்கட்டுமா? சரி, என் கூடயே. உனக்கு என்ன சொல்லனே எனக்கு தெரியல. உன்னை விட்டு மட்டும் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. இப்படியே இருக்கணும் போல இருக்கு. ஆனந்தி, இங்க வா. வேண்டாம், நான் இங்கே நிக்கிறேன். பாவி, என்ன பயம் பயப்படுறா? உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க? நம்ம கல்யாணம் முடிஞ்சு வாழ போற வீடு தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, தெரியாதா உனக்கு? அம்மா சொல்லல? யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இது பொண்ணுத்தர தான் நான் எடுத்திருக்கோம். மாமா எடுத்தாரா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழறதுக்கு பொண்ணுத்தர எடுத்திருக்க வீடு. வீடு சின்னதுதான், ஆனா எங்க அன்புக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. வீடு சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கு. இந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு மட்டும் பாரு. எத்தனை சில்வண்டிகள் வரப்போதோ தெரியல. ஆமா, எத்தனை வாழ்த்தனம் பண்ணுதோ, எத்தனை சுட்டித்தனம் பண்ணுதோ எல்லாம் இந்த வீட்டுலதான். அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் ஆனந்தி. நிஜமாவே நம்ம இங்க வாழ போறோமா? ஆமா ஆனந்தி, அம்மா கூட பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணுத்தரைக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னா இங்க வந்துட வேண்டியதான். எனக்கு அவன் வாழ்றத கண்ணால பாக்கணும். நான் எங்க அப்பாவை பார்த்தது இல்ல. அவன் நிச்சயமா எங்க அப்பா மாதிரி தான் இருக்கணும். என் அப்பாவே என் கூட இருந்த மாதிரி இருக்குது. அவன் சந்தோஷமா வாழ்றத நான் பாக்கணும். நான் நிஜமா சொல்றேன். ஆதிரா பொண்ணுத்தர மாமாவை நல்லபடியா பாத்துக்கிடுவா. நானும் பார்த்தேன். நல்ல பொறுப்பா தான் இருக்கா. பொறுப்பை விட ரொம்ப பாசமா இருக்கா. கரெக்ட் தான். பாரு, நான் ஒண்ணு சொல்லுவான்னு இந்த கோவம் படக்கூடாது. நான் என்னைக்காவது உங்க மேல கோவப்பட்டிருக்கேனா? தெரியுமா? ஏன் ஆனந்தி என் மேல கோவமே பட மாட்டான்னு எனக்கு தெரியுமா? பின்ன என்ன? இல்ல, கிட்ட தள்ளி வந்தா நல்லா இருக்கும். இல்ல, நான் கோவப்படுவேன். அப்படியே சொல்லக்கூடாது. கிட்ட தள்ளி வா. முடியாது. முடியாது? முடியாது. ஐயோ, என்ன வாங்கிட்டுல என்ன பிரச்சனை?
நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ம், என்ன? பொண்ணு தர கல்யாணம் பண்ண உடனே நமக்கும் கல்யாணம் நடந்துரும். ஆனா பொண்ணு தர வாழ்றது என் கண்ணால பார்க்கணும் போல இருக்குது. புரியலையே. இல்ல, பொண்ணு தரக்கு கல்யாணம் முடிஞ்சு அவன் குழந்தை என் கையில வாங்கணும். அப்புறம் தான் நம்ம வாழ தொடங்கணும். அதான். மக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்போ உனக்கு கோவம் இல்லையா? இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன சொல்ற? நான் வாழ்க்கை கொஞ்ச நாள் கழிச்சு தான் வாழ தொடங்கணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு கோவம் இல்லையா? கூட பிறந்தவன் என்னையும் போட்டு நினைக்கிற இந்த காலத்துல அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு அவர் குழந்தைய கையில வாங்கினதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்றீங்களே. உங்களை மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்தை இருக்க முடியும்? உங்களை மாதிரி ஒரு நல்லவனுக்காக தான் நான் இத்தனை வருஷம் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன்னா என்னமோ தெரியல. உண்மையிலே நீங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா? உனக்கு கோவமே வராதடி. எனக்கு சந்தோஷமா இருக்கு, இதோ பெருமையா இருக்கு. நான் பெருமை உச்சத்துல இருந்த மாதிரி இருக்குது. இப்படி ஒரு நல்லவருக்கு நான் மனைவியா? நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவருங்க. நான் உனக்கு கோவம் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் நான் உங்களுக்கு மனைவி ஆயிருவேனே, அதுக்கப்புறம் என்ன? அது உடனே நான் தாலி கட்டிடுவேன். எனக்கு என்னமோ தெரியல, ஏதோ உள் மனசு இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஒருவேளை எங்க அம்மா இதை எனக்கு சொல்லிருப்பாங்களோ? இருக்கலாங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இல்லைன்னா எதுக்கு உங்களுக்கு அப்படி தோணுது? சரிங்க, இந்த வீட்டுல நம்ம யாரெல்லாம் இருக்க போறோம்? நம்ம தம்பி தருணு, அப்புறம் பொண்ணு தர, மாமா, ஆதிரா, நீ, நான், இவ்வளவு பேருதான். அப்படியா? சரி. அப்புறம் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கடன் இருந்தது, நான் கொஞ்சம் சேமிச்சு வச்சிருந்தேன், அதை கொடுத்து அடிச்சிட்டேன். அப்படியா? பொண்ணு தர வீடு மட்டும் தான் பாத்துருந்தான், இடத்த வாங்க முடியல. அவங்கிட்ட இருந்த பணத்துக்கு தான் வீடு வாங்கியிருக்கான். அப்புறம் இப்போ இந்த இடத்த தருண் தான் வாங்கியிருக்கான். அப்ப நம்ம நிக்கிற தோட்டம் எல்லாம் இப்போ தருண் எடுத்திருக்கான். அப்படியா? இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லதான் சொல்லிடுறேன், வீடு தருண் பேர்ல தான் இருக்கு. சரி. இப்போ எடுத்திருக்க இடம் என் பேர்ல தான் இருக்கு. அப்போ மாமா பேர்ல? பொண்ணு தர அவன் பேர்ல எதுவுமே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். ஏன்? அதானே அவனை அப்பா ஸ்தானத்தை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம். எதனாலும் எங்களுக்காக தான் பார்த்து பார்த்து செய்யறானே தவிர அவனுக்குன்னு எதையும் விரும்ப மாட்டேங்கிறான். நல்ல குடும்பத்துல நான் வாக்கப்பட்டிருக்கேன் பாத்தீங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்ப வாழ்க்கை தொடங்க போறோம்னு ஆசையா இருக்கு. அந்த நாளுக்காக நான் காத்துட்டே இருக்கேங்க. கூடி சீக்கிரத்துல இந்த வீட்டுல இருந்து நீ வாழ்வ. இந்த வீட்டுல வச்சுதான் பொண்ணு தரைக்கும் ஆதிராவுக்கும் சிம்பிளா கல்யாணம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? ஆதிராவுக்கு இந்த விஷயம் தெரியாது. பொண்ணு தர மெதுவா சொல்லிக்கலான்னுட்டான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, சிம்பிளா கல்யாணத்தை முடிக்க போறான். அப்ப நம்ம இந்த வீட்டுக்கு வர போறோமா? ஆமா, அதுக்கு தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கிட்ட வந்து சொல்றது. கிட்ட என்ன சொல்லுங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும். போய் தானே நிக்கிறேன். இதே உண்மையிலே பொங்கன்னு சொன்னேன். இப்போ என்னமா நான் தான் வந்து நிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இப்படியே நில்லு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. சந்தோஷமா இருக்கல? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதே மாதிரி உனக்கு எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கிடுவேன். சரிங்க. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும். நான் ஒன்னும் இந்த ஊருக்கு சும்மாதான் வரலையா, வேலை விஷயமா தான் வந்திருக்கேன். எப்படி போய் கேட்க? இல்ல கேட்டணும், கோர்ட்டுக்கு வர நேரம் ஆகுதுல்ல, அப்புறம் வராம வந்துட்டானா அதான். ஐயோ, இந்த நேரத்துல போன் யார் அடிச்சான்னு தெரியலையே. என்ன சொல்லு. எங்கடா இருக்க? நம்ம ஊர்ல தான் இருக்க. நம்ம ஊர்ல தான் இருக்கியா? நான் எல்லாத்தையும் உன்னை பார்த்துட்டானே வந்தேன். இல்லடா, நான் நம்ம ஊர்ல தான் இருக்கேன். நம்ம ஊர்ல இருந்தா சரிதான், ஆனா ஏதோ வேற ஊர் வாசல் அடிக்குது. டேய் ஓட்டாதடா. சத்தியமா நம்ம ஊர்ல தான் இருக்க? ஆமா. சரி, பக்கத்துல ஸ்டேஷன் இருக்கு, வா. டேய் இப்ப வர முடியாது, நான் ஃப்ரெண்ட்ஸோட நிக்கிறேன். என் கூட நிறைய பயிலும் நிக்கானுவேன். அப்படியா? அதுல ஒருத்தங்கிட்ட உன் போனை கொடு. ஐயோ டேய், ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வாடா, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். வரேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரட்டா? சரி, வரும்போது பாத்து வா. சரி. அதே பொண்ணுத்துல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டா, இதுக்கப்புறமும் போவா வேண்டாமா? கண்டுபிடிச்சிருப்பான், வீட்டுல போய் பெண்ணை கலத்த போறான்.
ஐயோ இப்போ யார் அடிக்கா? நான் தப்பான நேரத்துல வந்துட்டனோ? ஐயோ விக்கி, என்னடா விக்கி? என்ன எங்க நிக்க? டேய் நான் என்ன பச்சை புள்ளையாடா? ஆளுக்கால எங்க நிக்க, எங்க இருக்கனே கேட்டுட்டு இருக்கிய? எங்களை பொறுத்த வரைக்கும் நீ பச்சை புள்ள தான். எங்கடா நிக்க? வார எங்கதான் நிக்க? எங்க? இப்ப என்னடா நான் வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே? பத்திரமா இருக்கேன்னு போன் அடிச்சேன், பார்த்து வீட்டுக்கு வா. இல்ல சாப்பிட்டியா? எப்பா சாப்பிட்டுட்டேன்ப்பா. டேய் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் அடிச்சேன். டேய் 1/2 மணி நேரம் ஆயிட்டலடா. டேய் நான் என்ன பிறந்த புள்ளையாடா? எங்க போய் தொலை இருக்கு? அவனும் 1/2 மணி நேரத்துக்கு போன் அடிக்கா, நீ அடிக்க. போங்கடா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ பிறந்த புள்ளதான். சரி பார்த்து வீட்டுக்கு வா. டேய் மை, நீ நம்ம வீட்டுல நிக்காவடா, வீட்டுல கொண்டு விடணும். எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு, நீ சீக்கிரம் வா. ஓ அங்க போயிருக்கீங்களோ? சரி நான் இப்ப வாரேன். வீட்டுல கொண்டு விட்டு என்ன நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் வா. வந்துட்டேன். சரி வந்துட்டோம். பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுவோம். எல்லாரும் தலையில 8 எழுத்துடா. பாதவத்தியா தலையில மட்டும் 10 எழுத்தா. ஒரு வெத்தல கூட வாங்கி தரடா, அது இல்லையே. இவன் என்ன குட்டிப்பட்ட பூனை மாதிரி இங்கே சுத்திக்கிட்டு வரான்? ஏய்யா ராசா, எனக்கு வேலை சொல்லி இல்லையா? ஏன் இல்ல, கோர்ட்டுக்கு போனோம்ல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ இந்த ஊருக்கு வாக்கப்பட்டிருக்க? இந்த ஊர்ல வாக்கப்பட்டிருக்கா? காலையில இருந்து இந்த ஊருக்குள்ளே சுத்திட்டு கிடைக்கிய. இந்த ஊர்ல ஏதோ வாக்கப்பட்டுட்டியான்னு கேட்டேன். இந்த மாதிரி வாக்கப்படுறதுக்கு ஊரே இல்லைன்னு இந்த ஊர்ல இருந்து வாக்கப்படுறாத. ஒரு காலத்துல நான் திண்ணில இருந்து புலப்பட மாதிரி நீட புலம்ப வேண்டியதா. ஐயோ பேசியே கொழுதுவல. உங்க பேத்தியா இப்படி பேசுறான்னு இப்பதானே புரியுது. இல்ல எல்லாருமே இப்படிதான் பேசுவீங்களா இல்லன்னா எப்படி? ஊரோட ராசி பத்துக்க. அதான் சொன்ன இந்த ஊர்ல வாக்கப்படுறாதேன்னு. வாக்கப்பட்டாதான் என்ன? இவன் ஒரு இனத்தோட தான் சுத்துதான். அயலா ஊர்ல பொழைக்க போனவனும் உள்ளூர்ல பொண்ணு எடுத்தவனும் உருப்பட்டதா சரித்திரமே இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? வாக்கப்படுறதுக்கு ஊரே இல்லைன்னு இந்த ஊர்ல வாக்கப்பட்டா என்னன்னு கேட்டிய? உன் மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். அத்தி ரொம்ப பயங்கட்டதவள பாட்டி. எனக்கு ஒண்ணு இங்கெல்லாம் வாக்கப்படணும் ஆசைலாம் இல்லையே. நீ ஆசைப்பட்டாலும் இந்த ஊர்ல வாக்கப்பட முடியாது. ஆமா. ஏன்? ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கூட. ஐயோ பாட்டி காலையிலே கட்டவள. சரி இருங்க வாங்கிட்டு வரேன். அப்படியே சுண்ணாம்பு பாக்கு. நான் அந்த சாதா பாக்குலாம் போட மாட்டேன். நிச்சாம் பாக்கு. பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் விரும்பும் பாக்கு நிச்சாம் பாக்கு. அதுதான் சாப்பிடுவேன் பாத்துக்க. பாட்டிக்கு கொசர பத்தியா? என்ன பாக்கு? நிச்சாம் பாக்கு. அன்றும் இன்றும் என்றும் நிச்சாம் பாக்கு. பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் விரும்பும் பாக்கு நிச்சாம் பாக்கு. கொசர் தான் பாட்டி. ஆமா, இந்த சாதா பாக்குலாம் போடுறது இல்ல பாத்துக்க. அப்பா அவளை சமாளிச்சாலும் இந்த பாட்டியை சமாளிக்க முடியாது போலுக்க. இல்ல எனக்குனே வருமா இப்படி? இல்ல நான் தான் தேடி வந்து சிக்கதனா? ஆமா இங்க ஒரு வாயாடி இருப்பாள, ஆளைய காணோம். அதான் 7 ஊருக்கு வாய் பேசுவாள. ஏன் பேத்தியா? ஆமா அந்த வாயாடிதான். அப்பா வாயாது இல்ல, ஆளையே காணுமே. நானும் 2-3 திருப்பி பாத்துட்டேன், ஆளையே காணும். அவ எங்க இருப்பா? அப்படின்னா அவ அந்த சூளு யாரோ இடிக்க போறான். அதுக்கு சண்டை போட போயிருக்கா. சூழ் இடிக்க போறா, சண்டை போட போயிருக்காளா? அத்தி எந்த ஊர்ல? இப்படியே போனா அது பக்கத்துல ஒரு ஊர் வருமே. நம்ம என்ன ஊரு? அதையா அது என்ன ஊரு சொல்லுவாவே? அந்த சேரன் பக்கத்துலயா? இல்லையே, கடையுமா? ஆமா அங்க. ஓ சண்டை போட போயிருக்காங்களோ? அந்த வெத்தலை பாக்கு வாங்கி தந்துட்டே போறேன். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்.